ஹாய் ஆல். என்னடா எடுத்ததையும் ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போ நான் ஃப்ரிட்ஜ் அக்சஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த மில்க் சாக்லேட் தான் கண்ணில் படுது. ரொம்ப நாளாக இது என்னடா இப்படியே இருந்துகிட்ருக்கு, இதை வச்சு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பிரணவி வந்து லாஸ்ட் 1 வீக்காக ரிலேட்டிவ்ஸ் வரும்போதெல்லாம் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களா. நான் அதை அவளுக்கு கொடுக்காததுனால, நீங்கள் யாராவது வாங்கி கொடுக்குறதையும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களும் இப்போ பிஸ்கெட்ஸ் பண்ணி தரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகவே என்னை கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ அதனால் இந்த மில்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் கடையில் டார்க் ஃபேண்டசி விற்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஏன் மில்க் ஃபேண்டசி பண்ணக்கூடாது, ஹோம்மேட் ராகி மில்க் ஃபேண்டசி பண்ணிடலாம் அப்படின்னு நானே அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு, ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா பிஸ்கட் பண்ணுற மாதிரியும் பட்டர் ப்ளஸ் இது கன்சாரி சுகர், ஃப்ளேவருக்கு வந்து சின்னமன் பவுடர் 2யும் கிரைண்ட் பண்ணிவிட்டு, பாதி ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து வீட் ஃப்ளார் அண்ட் ராகி ஃப்ளார், ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள ஃபில்லிங்க்கு இந்த மில்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோம்மேட் ராகி மில்க் ஃபேண்டசி. உடச்சி பாருங்க. இல்லை சாப்பிடு. உள்ள என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, சாக்லேட் இருக்கா? சூப்பராக்கா. சாக்லேட் வந்துச்சா இல்லையா?